வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம 2024 நடந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டோட 7th பார்ட்டு. இன்னும் 6 பார்ட்டு பார்க்கணுன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் 25 கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கல், பூ, மரம், சொல் இதோட கூட்டுப்பெயர்கள் தான் கேட்டிருக்காங்க. கல் இந்த குண்டியில் வந்துச்சு அப்படின்னாவே அது வந்து இந்த சிறப்பு ராவாக தான்ப்பா வரும். புணர்ச்சி விதிப்படி பாருங்கள், கல் சொல் ரெண்டுக்குமே இந்த இரு தான் வந்திருக்கும். இதோட கூட்டுப்பெயர் பாருங்கள், கல்லுக்கு வந்து கற்கள், பூவுக்கு வந்து பூக்கள், மரம் அப்படின்னா மரங்கள், சொல் அப்படின்னா சொற்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுனிப்பகுதி, அந்த நுனியில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? கொழுந்து அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணம் தான். இது வந்து வளர்மதின்னு கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எண்ணம்மை வந்தால் அப்படின்னு நம்ம மாட்டை பார்த்து கூறு வந்து எவ்வகை வலுவ மெதின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்தால் அப்படின்னா நம்ம அதை வந்து உயர்திணையை தான் சொல்லுவோம். மாடு அப்படிங்கிறது அக்ரிணை, அதனால இது வந்து திணை வலுவ மெய்தி. பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரெஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க. சர்ச் என்ஜின் அப்படின்னா சர்ச் அப்படின்னா தேடு அப்படின்னு அர்த்தம். என்ஜின் அப்படின்னா பொறி, அப்படின்னா சர்ச் என்ஜின் சேர்த்து வரும்போது தேடு பொறி அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. சரிதான்ப்பா, ஃபஸ்ட்டு ஆண்டு தான் வரும். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட 31 கூட்ட வேண்டும் அப்படிங்கிறது தவறுப்பா. 31 தான் கூட்டணும். இங்கே 35ன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. சரிங்களா? அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி ஆகியன நேரடியாக செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. நம்ம இப்போ நேராக போயே நம்ம செலுத்த வேண்டியதில்லை, நம்ம ஆன்லைனில் கூட செலுத்திக்கலாம். அரசின் அனைத்து திட்டங்களும் உரிய படிவங்களை நேரடியாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நேரடியாலாம் பெற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லைப்பா. நெக்ஸ்ட் பாருங்க. இணைய வழியில் தகவல்களை பெற முடியாது அப்படின்னு இருக்காங்க. இப்போ மேக்சிமம் 95% எல்லாமே நம்ம இணைய வழியில தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதுவும் தப்பு. அப்போ இந்த கொஸ்டினுக்கு அனைத்தும் தவறு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் வந்து தேவநேய பாவனர். சரிதான்ப்பா. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர் அப்படின்னு சொல்றாங்க. தேவநேய பாவர் தான். இது ரெண்டுமே சரிதான். ஆக ரெண்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குறில் நெடில் மாற்றம் கேட்டிருக்காங்க. மண், மான் ரெண்டுக்குமே மாற்றம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மண்ணா மன்னவன் அப்படின்ற மாதிரி வருவாங்கல்ல, தலைவன். இந்த மான்னா இருக்குல்ல, புள்ளிமான் அந்த மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி அது விலங்கு. தலைவன் விலங்கு அப்படின்னு பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதுவும் குறில் நெடில் பொருள் வேறுபாடு தான். சிலை, சீலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலை அப்படின்னா கற்சிப்பம் அப்படிலாம் வரும், கல்ல சிற்பம்லாம் செதுக்குவோம்ல, அந்த மாதிரி சிலை. சீலை அப்படிங்கிறது அந்த தேட்டருக்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்க்ரீன் முன்னாடி போட்டிருப்பாங்கல்ல சீலை, அதுதான்ப்பா திரை சீலை. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நகை அப்படிங்கிறதுக்கு இரு பொருள் தரும் இணை சொல்லியிருக்காங்க. அப்போ இணைனா பாருங்க, புன்னகை பொன்னகை, இது ரெண்டும் தான் இணையா வருது. புன்னகை பொன்னகை, அதனால் நகைனா புன்னகை பொன்னகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதுவுமே இருபொருள் தருகன்னு தான் கொடுத்துருக்காங்க. முறைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முறைமை அப்படின்னா ஒருத்தவங்க மேலே நம்ம கட்டளை இடுறதும் அவங்க மேலே இருக்க நமக்கு உரிமையும் முறைமை அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க. படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படி அப்படின்னா நம்ம முகத்தல் அளவை, அதாவது ஒரு படி கொடு 2 படி கொடுன்னு கிராம சைட்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் நகரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. படி அப்படின்னா அந்த ஆளாக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அரிசியெல்லாம் அம்மாங்க வீட்டில் எடுத்து போடுவாங்கள்ல, அதுக்கு பேர் தான் படி. அதுக்கு முகத்தல் அளவை. இன்னொன்று வந்து மாடிப்படி, வாசற்படின்னு இருக்குல்ல, அந்த இதுதான். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீர்காக்கும், இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்காக்கும் அப்படின்னு தான் அந்த பாடல் லைனுப்பா அது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு இருக்காங்க. தவண்டை, தவண்டை அப்படின்னா பெரிய உடுக்கையோட பேர் தான் தவண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தளிர்பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தளிர்ப்பூம் கொடிகளும் விளை நிலங்களும் மனதை கொள்ளையடிக்கின்றன அப்படின்னு தான் உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். டேஸ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எது கரெக்டாக வரும் அப்படின்னா ஏனெனில் அப்படின்னு தான் வரும். ஏன்னா ஒரு வார்த்தை கொடுத்து அதனோட தொடர்புடையதை கேட்டிருக்கிறதுனால இணைப்பு சொல்ல ஏனெனில் அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். எதனால அப்படின்னா அப்படின்ற மீனிங்காக அது வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர் அப்படின்னா முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர், அதாவது 1 2 3 அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல அந்த எண்கள் அடிப்படையில் வரும்போது அந்த இடத்துல எத்தனை அப்படிங்கிறது தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அந்தாதி என்றால் என்ன, அதாவது கொஸ்டின் பண்ணுறோம் நம்ம. அந்தாதினா என்ன அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க. இந்த பூவை தொடுப்பது எப்படி, அதாவது அந்த வேலையை அந்த கற்றுக்கிறதுக்காண்டி கேட்குறது. இந்த பூவை தொடுப்பது எப்படி அப்படின்னு கேட்குறது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு, நேற்றுனா இறந்த காலம், அப்போ நேற்று கடற்கரைக்கு சென்றோம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். செல்கின்றன அப்படின்னா இது வந்து அக்ரீனில் வந்துடும். சென்றன இதெல்லாம் அக்ரீனில் வந்துடும். நாங்கள் அப்படிங்கிறது உயர்தினை, நேற்றுங்கிறது இறந்த காலம், அதனால சென்றோம் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம் இறந்த காலம். சரிங்களா? நாங்கள் கடற்கரைக்கு செல்வோம் அப்படிங்கிறது வந்து எதிர்காலம் வரும். நாங்கள் கடற்கரைக்கு செல்கிறோம் அப்படிங்கிறது தான் நிகழ்காலத்தில் வரும். நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம் அப்படிங்கிறது இறந்த காலத்தில் வரும். சரிங்களா? பார்த்துக்கோங்க அதை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத இணையை தேர்க. பொருந்தாத இணையை தேர்க. பாடுவான் அப்படிங்கிறது இறந்த காலத்தில் வரும். ஏன்னா பாடுவான் அப்படிங்கிறது எதிர்காலம். இந்த கொஸ்டின் பாருங்கப்பா. பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த 4ல் தான் கொடுத்து இந்த 4ல் எது பொருந்தாமல் இருக்குன்னு தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் காலத்தெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. பாடுவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது எதிர்காலம். இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. பாடுவான் அப்படிங்கிறது பாடுவான்ங்கிறது எதிர்காலம், அதை நிகழ்காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. பாடினான் அப்படிங்கிறது இறந்த காலம், அதை எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3மே ராங்காக கொடுத்துருக்காங்க. 3மே ராங்காக கொடுத்துருக்கிறதுனால இது தப்பு. பாடுவான் அப்படிங்கிறது எதிர்காலம். இந்த 4 பார்க்கும்போது 3 தவறாக கொடுத்து 1 மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க. அதனால அது வந்து சரி. இந்த பொருந்தாத இணை அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இதில் எது பொருந்தாததுன்னு தான் யோசிக்கணும். பார்த்து கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.